ஐஐடி ஜாம் 2026 உடைய ஃபர்ஸ்ட் கொஷின். இது வந்து ஒரு சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸ் கொஷின். ஓகே, ஸோ இது வந்து ஒரு சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸ் கொஷின். இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. XN அப்படின்னு YN அப்படின்னு ஒரு ரெண்டு சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சீக்வன்ஸ் கன்வர்ஜென்ட்டா இல்லையா, இதுதான் கொஷின். ரொம்ப சிம்பிளான கொஷின். ஸோ நான் ஃபர்ஸ்ட் YN எடுத்துக்கிறேன். ஏன்னா YN வந்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஸ்டாண்டர்டான ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ YN is equal to 1 plus 1 by 2n the whole power 3n. ஓகே, ஸோ இதை நான் எப்படி ரீரைட் பண்ண போறேன் அப்படின்னா 1 plus 1 by 2 by n the whole power n the whole cube அப்படின்னு நான் வந்து இதை ரீரைட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஏன் அப்படின்னா ஒரு ரீசன் இருக்கு. ஸோ லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1 பிளஸ் a by n the whole power n, இதோட வேல்யூ வந்து e to the power a. ஓகேவா, இது வந்து டெஃபனிஷன் ஆஃப் த ஆய்லர் நம்பர். ஸோ அதனால இது வந்து e power a. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த உள்ள இருக்கிற இந்த டேர்ம் நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா e to the power 1 by 2 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா, the whole power 3. ஓகே, ஸோ இது வந்து as n tends to infinity, as n tends to infinity இந்த உள்ள இருக்கிற டேர்ம் மட்டும் e to the power 1 by 2 மாறிடும், ஹோல் கியூப் ஆயிரும். ஸோ which is nothing but e to the power 3 by 2. ஓகே, ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது, as n tends to infinity yn tends to e to the power 3 by 2. ஓகே, ஸோ அதனால YN அப்படிங்கிறது ஒரு கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ். ஓகே, ஸோ YNங்கிறது கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ XN அப்படிங்கிறது கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸா டைவர்ஜென்ட் சீக்வன்ஸா, அதான் நம்ம பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டிகே மேத் ப்ரெப். நான் உங்கள் டிகே, மேத்தமேட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட் அட் ஐஐடி மெட்ராஸ். ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன்னா XN ஈக்குவல் டு 1 மைனஸ் -1 the whole power n plus 1 by n. ஓகேவா, ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், ரெண்டு கேஸா பிரிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து as n ஈவனா இருக்கும்போது, செகண்ட் கேஸா இருக்கும்போது as n odd. ஓகேவா, ஸோ n ஈவனா இருக்கும்போது என்ன ஆகும், -1 the whole power n அது வந்து 1 மாறிடும், which is nothing but 1 minus 1 0. ஸோ xn ஓட வேல்யூ என்னவா இருக்கும்னா 1 மைனஸ், ஓகே, -1 the whole power ஈவன் நம்பர் 1 மாறிடும் plus 1 by n which is nothing but 1 by n அப்படின்னு வந்துரும். ஓகே, ஸோ இப்போ அதுவே வந்து n ஆடா இருக்கும்போது என்ன ஆகும், 1 minus -1 the whole power odd number -1 plus 1 by n which is nothing but 2 plus 1 by n. as n tends to infinity இது 0 அப்ரோச் பண்ணும், இது 2 அப்ரோச் பண்ணும். ஓகேவா, ஸோ அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா xn approaches 0 and 1 by 2. ஓகேவா, ஸோ xn வந்து ரெண்டு நம்பர் அப்ரோச் பண்ணுது. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா xn அப்படிங்கிறது ஒரு ஆசிலேட்டிங் சீக்வன்ஸ் அப்படின்னு வந்து தெரியுது. ஆசிலேட்டிங் சீக்வன்ஸ் அப்படிங்கிறது ஒரு டைவர்ஜென்ட் சீக்வன்ஸ். ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது, xn அப்படிங்கிறது டைவர்ஜென்ட் சீக்வன்ஸ் and ynங்கிறது கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ். ஸோ the right answer is option D. Thank you so much for watching this video. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. மறக்காம இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணிருங்க. நம்ம சேனல் டிகே மேத் ப்ரெப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த வீடியோல பார்க்குறேன். until then it's me DK.